இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு, இது வந்து வடை குழம்பு மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் புளிக்குழம்புல போட்டு செய்ய போகிறேன். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா உருண்டை குழம்பு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்து காமிக்கிறவங்களும் சேர்த்து பிசைஞ்சு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு இட்லி தட்டில் வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளும் நான் உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு நம்ம ஒரு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இது ஒரு ஹாஃப் பாயில் வெந்தால் கூட போதும். ஃபுல் பாயில் வெந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது குழம்பு. 5 நிமிஷம், நிறையங்க 5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் கூட வேக வச்சிங்கன்னா போதும். லைட்டாக வெந்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வடகம் தாளிச்சிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா வடகம் இல்லை அப்படின்றவங்க கடுகும் வெந்தயமும் தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி பீஸு பல்லாரி வெங்காயம், ரெண்டையுமே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் சேர்த்து இதெல்லாம் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் என்னோடய உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த உருண்டையை எடுத்து நம்ம ஒன்று எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் குழம்புக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துங்க. குழம்பு நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் சேருங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தனி மிளகாய்த்தூள் தனித்தனியாக சேர்க்கணும் அவசியம்லாம் கிடையாது. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் செய்யும்போது நம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 அளவுக்கு தேங்காய் துருவி நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு மூடி தேங்காயில் கொஞ்சமாக பாதி அளவோடு கொஞ்சம் கம்மியாகவே தேங்காய் துருவி நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டோம். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போடலன்றனால அப்புறமா சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து கட்டி ஆகிடுச்சிது. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க உருண்டைகள்லாம் அதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. ஏன்னா ஏற்கனவே குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சிது. அதனால் நீங்கள் இப்போ அடுப்பை நீங்கள் எல்லாம் உங்கள் குழம்பு தண்ணியாக இருக்குனாக்கா நீங்கள் ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து இந்த உருண்டை கொஞ்சம் ஆற இந்த குழம்பை குடிக்கும். கொஞ்சம் குழம்பு நிறையாவே வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருண்டை குழம்பு இந்த மெத்தட் செய்யும்போது உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் ஏற்கனவே இதில் குருமா குழம்புல போட்டு வைக்கிற மாதிரி குழம்பும் நான் போட்டிருக்கேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.